திருமணத்துக்கே வரம் தேடும் நல்லுள்ளம் கொண்ட அனைவருக்கும் திருமுருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவை. இது பெண் வீட்டாரின் முழுமான சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சுபாஷினி, வயது 37 வயதாகுது. எங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கும்பம் ராசி, அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12th வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. எங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக மரப்பற்ற வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இல்லை மாதம்னா நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சிருந்தாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக டிவர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் கணவருக்கு வந்து நிறைய குடிப்பழக்கம் இருக்கிறதால சட்ட ரீதியாக டிவர்ஸ் வாங்கிட்டு இப்போ தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல ஒரு மணமகனாக இருந்துட்டு போதும்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி வயது தடையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, படிக்கலனாலும் பரவாயில்ல, படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து சொந்தமாக நம்ம பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு தனக்கு லைஃப் லாங் நம்ம தன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிற சிறந்த மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமாடி கட்டெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 3 மாடி வச்ச வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க லேண்டும் வாங்கி போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற கோல்டும் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைங்கள இருந்துட்டாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் ஓகே, லைஃப் லாங் தான் கூட சந்தோஷமாக இருந்துட்டால் போதும் அப்படின்ட்டு சிறந்த மணமகன் தான் தேவைன்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் தான் வசிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா சகுந்தலா, வயது 37 வயதாகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடையார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மேசம் ராசி, பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12th வரையும் முடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட வேலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு சொந்தமாக ஃபேன்சி ஸ்டோர் வச்சு ரன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 2 இடத்துல சொந்தமாக கடை கட்டி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வெளியிலலாம் எங்கேயும் வேலைக்கு போக தேவையில்ல, சொந்தமாக இருக்கிற இடத்துலையே கடை போட்டு ரன் பண்ணிகிட்டு இருந்தால் போதும், அதுலேயே நல்ல ஒரு வருமானம் வருது அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டதால் இப்போ விடோவாக தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லைஃப் லாங் தனக்குன்னு ஒரு துணை தேவை அப்படின்றதுக்காக மறு திருமணத்துக்கும் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து குழந்தைகளாலும் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவரும் படிக்கலனாலும் பரவாயில்ல, எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டடலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கூட பிறந்தது வந்து ஒரே ஒரு அண்ணா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அண்ணன் வந்து ஃபாரினில் இருக்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போகிற பொண்ணுன்றதால வெளியில் எங்கேயும் வேலைக்கு போக தேவையில்லைன்ட்டு சொந்த கடையை பார்த்துட்டு ரன் பண்ணிட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. மாதம்னா இவங்களுக்கு நல்ல வருமானம் வந்துட்டுருக்கிறதால இவங்க சொந்தமாக லேண்டு வாங்கி போட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு நகையும் கிட்டத்தட்ட ஒரு 50 சவரனுக்கு மேலே நகை வச்சுருக்கதான் சொல்லியிருக்காங்க. சொந்தமாக காரு வச்சு அதுவும் வாடகைக்கு விட்டு இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கு வந்து வெளியில் எங்கேயும் வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, தன்னை கூடவே இருந்துட்டு தன் கடையும் பார்த்துக்கிட்டு சொந்தமாக பிஸ்னஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணலாலும் பண்ணிக்கலாம், ஃபினான்ஸ் மூலிமா ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்திங்கன்னா கடலூரில் தான் இப்போ வசிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அஃபிஷியலாக அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.